மரத்தில் முதல் கந்தாயத்து அத்திப்பழம்ங்கிறது பழம் பெருசாக இருக்கும். ஆனால் சீசனில் காய்க்கிறதுங்கிறது வந்து நிறைய காய் இருக்கும், பழம் சிறுசாக இருக்கும். ஆனால் முதல் கந்தாயத்து அத்திப்பழம் அப்படிங்கிறது பார்க்கறதுக்கே உருவத்தில் பெருசாக இருக்கும், டேஸ்ட்டும் வித்தியாசமானதாக இருக்கும். ये पगले से पके हुए फल तो साइज में बहुत बड़ा होता है और मीठा भी होते हैं, और सीजन में आते हुए फल तो साइज में छोटा होता है पर पेड़ पर बढ़ते हैं. இப்போ இந்த முதல் கந்தாயத்து அத்திப்பழம்னா என்ன? ये क्या है पगले से पके हुआ फल? இந்த மற்ற கூடையிலே புசிக்க தகாத கெட்ட பழங்கள்னா என்ன? அவர் என்ன சொல்றாருன்னா, என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எவன் பாபிலோன் தேசத்திற்கு போகிறானோ அவன் முதல் கந்தாயத்து அத்திப்பழத்திற்கு சமமாயிருப்பான். यिर्मयाह को एक दर्शन दिखाया जाता है, दो टोकरे में दो तरफ का फल है. यहोवा कहते हैं यिर्मयाह के साथ, जो लोग मेरे बात आज्ञा पालन करके कानान देश में बाबिलोन में जाते हैं, वहाँ वो पगले से पके हुए फल खाते हैं. தேவனுடைய வார்த்தைக்கு கேட்கிறவர்கள் கீழ்ப்படிகிறவர்கள் நல்ல கனிக்கு உவமையாக எடுத்துக்காட்டாக இருக்கு. जो लोग यहोवा की बात मानते हैं वो अच्छे फल खाने वाले हैं. எத்தனை பேர் இந்த சபைக்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? कितने लोग सभा के लिए प्रार्थना करते रहते हैं? சொல்லுங்க, எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? ஜெபம் பண்றீங்களா? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், எத்தனை பேர் இந்த சபை வளரணும்னு நினைக்கிறீங்க? ஸ்தோத்திரம். தேவன் வைத்திருக்கிற திட்டம் இந்த சபையில் நிறைவேறணும்னு அதுக்காக தினந்தோறும் கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறவங்க நீங்க எத்தனை பேர்? कितने लोग अपने जीवन में प्रार्थना करते हैं, रोज अपने सभा के लिए बड़ा होने के लिए प्रार्थना करते हैं?